எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். உப்பு வந்து 2 டீஸ்பூன், தேங்காய் பால் வந்து 400 ml எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா, புதினா வந்து கொஞ்சம் தேவையான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேபிகார்ன்ஸ் அண்ட் பேபி ப்ரோக்கோலி வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 50 ml எண்ணெய், பட்டை 1, அன்னாச்சி பூ 1, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இது வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டு தாளிக்கணும். ஆயில் ட்ராப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னு பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். காஞ்சிச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை பொரியுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுவோம். வதங்கும் போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டதில்ல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் புதினா வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து டின்னில் தான் கிடைக்கும். இதேமாரி நம்ம ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எல்லாம் அப்படியே பண்ணுவாங்க. இங்கே வந்து டின் தான் கிடைக்கும். நான் இதில் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு இல்லை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்தமாரி இனிப்பாக வேணாம் அப்படின்றவங்க இதில் கொஞ்சோன்னு மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உரப்பாக வேணுன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் கொதிச்சோடனே அரிசியை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிடுறேன்.
அவ்வளோதான். ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் ஆச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மடங்கிருச்சு. எப்படி இருக்கு பார்ப்போம். இது அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்றது தான் வேலை. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.